மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம். உயர்ந்தவரே மக்கு நன்றியப்பா. சாரோனின் ரோஜாவே மெய் துதிக்கிறோம். லீலி புஷ்பமே மெய் துதிக்கிறோம். 16 சிறந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. காருண்யமே மெய் துதிக்கிறோம். கேடகமே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எபினேசரே மக்கு நன்றி. யெகோவா தேவனே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. பரிசுத்தரே மக்கு நன்றி அப்பா. தேடி வந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி ஆண்டவரே. உயர்ந்தவரே மக்கு நன்றி. பரிசுத்தரே மக்கு நன்றி ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ள முடியாதவரே மக்கு நன்றி. பரிசுத்த ராஜனே மக்கு நன்றி ஆண்டவரே. மெய் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மத்தியில் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உங்கள் இரக்கம் வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமையின் கரம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். மெய்யான தெய்வமே மெய் துதிக்கிறோம். எங்களை நடத்துகிறவரே மக்கு நன்றி ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கான வைத்திருக்கிற தரிசனங்களை எங்களை கொண்டு நிறைவேற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறவரே மக்கு நன்றி ஆண்டவரே. நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு அனுமதிக்கிற தெய்வமே மெய் உயர்த்துகிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மெய் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மேக ஸ்தம்பமே மெய் துதிக்கிறோம். அக்கினி ஸ்தம்பமே மெய் துதிக்கிறோம். ஊற்றுண்ட பரிமளமே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். கண்மலையே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் சிகரமே மெய் துதிக்கிறோம். ஆறுயிரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஏக்கமே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய வாஞ்சையே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே மெய் உயர்த்துகிறோம். நல்லவரே மக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். மெய் நன்றியோடு மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அதினதின் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும்
உறுதியாய் நம்புகிறே. என் வழியாய் செய்து முடிப்பேன், என் வழியாய் செய்து முடிப்பே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று. திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவி. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவி. உறுதியாய் நம்புகிறே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவி. உறுதியாய் நம்புகிறே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவி. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வாக்கு தத்தங்களை ஆண்டவரே செய்து முடிக்க போகிறோம். உடைய மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவக்கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட அசைவாடுவீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லார் மேலேயும் உடைய பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உங்கள் மகிமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை.
அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று, நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே, இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர், இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாகி நீ
ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர் பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர் ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர் ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஹல்லேலூயா நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல் என் ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைகள் நீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைகள் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்கிறே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாதவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களில் ஒன்றாயிலும் எங்களுக்கு நிறைவேறாமல் போவது இல்லப்பா. சொன்ன சொல்லை காப்பாற்றி எங்களுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே. பூமியின் வம்சங்கள் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். எங்களுடைய வாழ்க்கை பெத்தேலாய் மாறட்டும்பா. பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மளோடு கூட இருந்து நம்மளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். திரும்பும் வரையில் என்னை
காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து விசுவாசத்தோட செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவர் நன்மையை தந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை கனப்படுத்துகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் நாம் விசுவாசிக்கும் போது சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். விடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத ஒரு தேவன் அவர். மாட்டீர். ஏன் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வெற்றிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த வானத்தின் வாசல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும்பா. ஆண்டவரே யாக்கோப்பு ஜெபிக்கும் போது ஆண்டவரே தேவதூதர்கள் ஆண்டவரே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்து யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பான ஆசீர்வாதம் உண்டாகட்டும்பா. எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே. சொன்னதை காப்பாற்றுகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி நடத்துவீராக. வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆசீர்வாத வாய்க்காலா ஆண்டவரே. ஆசீர்வாத வாய்க்காலா எங்களை மாற்றுங்கப்பா. பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஜனங்களா ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவீராக. அந்த பரலோகத்தின் நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். தரித்திர நிலைகள் மாறட்டும்பா. கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேல் பெத்தேலுக்குரிய நன்மைகள் பெத்தேலுக்குரிய ஆசீர்வாதமா எங்களை மாற்றுங்கப்பா. பரலோகத்தின் வாசலாய் வானத்தின் வாசலாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக. ஏன் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேல் இது வானத்தின் வாசல். பரலோகத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்மளுடைய வாழ்க்கையில சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஒரு தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு விலக போவதில்லை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன்
வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, ஆராதனை ஆராதனை. எங்களுடைய வாழ்க்கை வறண்டு போவதற்கு முன்பதாகவே எங்களை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே வாய்க்காலா எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களை உயர்த்தி வைக்கிற ஒரு தேவன் நீங்க தான்ப்பா. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ரகபோத்தாய் நீர் ஆண்டவரே வெளிப்படுகிறதற்காக நன்றியப்பா. ஒருவனும் அடைக்க முடியாத நீரூற்றை எங்களுக்கு வாழ்க்கையில தந்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற வரைக்கும் எங்களை நீங்கள் கைவிட போவதில்லை ஆண்டவரே. அப்பா, யாக்கோப்பிட்ட நீங்கள் சொன்னீங்க, ஆனாலும் ஆண்டவரே யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நீர் சொன்னதை நிறைவேற்றி முடித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை, நீர் தந்திருக்கிற ஆண்டவரே வார்த்தைகளை நீர் நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்துகள். இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளை நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மாவட்டங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை மாவட்டங்களுக்குள்ளே வெளிப்படணும். மாவட்டங்களில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை தேடணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நம்மளுடைய மாவட்டங்களில் எழுப்புதலை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. சுற்றுவட்டார கிராமங்களுக்காகவும் பட்டணத்துக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கிராமங்களுக்காகவும் ஜெயிக்க போகிறோம். அன்பின் தாப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள மாவட்டங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பட்டணங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதலை தாங்க. அக்னி பரவட்டும் ஆண்டவரே. அக்னிகளை போட வந்தேன்னு சொன்னீங்களே, அது இப்போதே போடுங்கப்பா. அது இப்போதே பற்றி எரியட்டும். தேசம் முழுவதும் இருக்கிற விக்கிரங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒழிக்கப்படுவதாக. முற்றிலும் ஆண்டவரே, நீ எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோமே. தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தேடுற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அப்படியே செய்யப்பா. தயவுக்காக உங்களுக்கு கோடான கொடி சோத்திரம். பரலோக பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பட்டணங்களுக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. சப்பா, உங்களுடைய நாமம் அறிவிக்கப்படாத எந்த ஒரு இடமும் இருக்கவே கூடாது ஆண்டவரே. தடையா இருக்கிற எல்லா கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உண்மை மெய்யான இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்க. உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களை சீசராக்க சொன்னீங்களே ஆண்டவரே. அதற்காக அனைவரும் புறப்பட்டு நீங்க உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்க தாமே தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை வல்லமை ஒவ்வொரு நபருக்குள்ளே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை நீங்க தாமே எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியோட வல்லமையினால் நீங்க தாமே நிரப்புங்க இயேசப்பா. எல்லா விக்கிரக ஆவியினுடைய கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. அறியாத ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்தழுங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே. கேட்க கூடாதபடிக்கு உடைய செவிகள் மந்தமாகவில்லை ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்தல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷங்களை கடந்து செல்ல உதவி செய்தல்லுங்க. சிறுவர்கள் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய பிள்ளையாய் நீங்க எங்களை மாற்றினது போல ஆண்டவரே, அறியாம நீருள் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய பிள்ளையா நீங்க தாமே ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அனுதின ரட்சிப்பு ஆண்டவரே ஒவ்வொரு கிராமங்களையும் பட்டணங்களையும் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள்ல ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்பட நீங்க தாமே உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற நம்முடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து சங்கீதம் 119 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரத்தை பின்பற்றணும். ஆனால் எத்தனையோ வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்திலையும் செல்போனிலையும் போதை பழக்கத்திலையும் அழிந்து கொண்டு இருக்கிறார். அவங்க கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும். எழுப்புதலுக்காக அவங்களையும் எடுத்து பயன்படுத்தணும். மகாபலி அவங்க மேலே அவசியமும் வல்லமையும் கொடுத்து ஆண்டவர் பெரிய மகத்துவம் உள்ளவரை அவங்கள மாற்றணும். அவங்களை அனுதினமும் தேடுற பிள்ளைகளா அவங்கள கொண்டு போய் பெரிய காரியங்களை செய்யும் என்று அவர் வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர். அன்பின் தாப்பனே அப்பா, இந்த வாலிபரை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மனம் இறங்கும் தெய்வமே, ஒவ்வொரு வாலிய பிள்ளையை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அவங்க கல்லான இதயங்களை எடுத்து போட்டு உங்களுடைய சதையான இதயத்தை கொடுங்கப்பா. உங்களுடைய வல்லமையில கரம் அவங்களை தாங்கி கொள்ளட்டும். பாவத்தில் அழிந்து போகிற எத்தனையோ ஆத்மாக்கப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனத்தின்படி வாழ நீ உதவி செய்யும். உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவங்களை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க சிந்தைகள் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சிந்தையை ஆண்டை உண்டாக்கும்படி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே. தேவனே, ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பனே, வாலிகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே. நீங்களே வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சித்தம் நிறைவேற அந்த வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே. தகப்பனே, ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பனே, அவங்கள அப்படி சமூகத்துக்கு கொண்டு வர தயவுக்காக உம்முடைய சமூகத்தில் அப்பா அர்ப்பணிக்கிறோம். அவருக்காக நம்ம அந்த வெள்ளாண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா அன்றி செலுத்திக்கிறோம். அப்போதாண்டே சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 2 மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சபா மத்தியில் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் சபா. சபாண்ட வாலிப வயதில் உண்மை நினைக்க உதவி செய்யுங்க ராஜா. சபாண்ட எல்லா பாவங்களையும் உதறி விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஓடுற பிள்ளைகளாய் மாற்றுங்க. சபாண்ட அநேக வாலிபர்கள் ஆண்டே பாவத்தினால அழியிறாங்களே சபா. சபா நாங்கள் செய்யறது என்னதுன்னு அறியாம அநேக செய்யறாங்களே பா. அந்த பாவத்துல தேவன் நாம மீட்டெடுப்பீராங்கப்பா. ரட்சிப்பாண்டே வாலிபர் மத்தியில செயல்படட்டே சுவிசேஷம் அவர்கள் மத்தியில கடந்து செல்லட்டுப்பா. அறிந்து கொண்டு ஆண்டே சபைகளுக்கு வர உதவி செய்யுங்க ராஜா. சபாண்டே வாலிப பிரயாணத்தில் ஆண்டே உமது கரத்துல இருந்து செயல்படணும் ராஜா. சபாண்டே வாலிபர்கள் பலவான் கையில உள்ள அம்பு ராஜா. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காய் செயல்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. வாலிபர் ஆண்டே போதை பழக்கத்தினால அழியிறாங்களேப்பா. போதை பழக்கத்துல இருந்து ஆண்டே மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அநேகர் ஆண்டே குடி வெறியினால் ஆண்டே மது வெறியினால் ஆண்டே செயல்படுறாங்களே. அந்த பாவங்கள்ல இருந்து ஆண்டே மனம் திரும்ப உதவி செய்யுங்க. எல்லா வாலிப இச்சைகளுக்கு ஆண்டே வாலிபர்கள் விலகி ஓட உதவி செய்யுங்க. மத்தியில தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டுப்பா. வாலிபர்கள் ஆண்டே எழுப்புதலுக்காக பயன்படுத்துங்க ராஜா. எழுப்புதலுக்குரிய ஒரு கருவிகளாய் வாலிபர்களை மாற்றுங்க. சபா அநேக ஊழியக்காரர்களாய் எழுப்புங்க இசப்பா. அநேக வாலிபர்கள் ஆண்டே தேசத்தை கலக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை எழுப்புகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். நம்ம குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை பார்த்தா அதுகள்கிட்ட நம்ம போய் கடன் வாங்குகிறோம். கர்த்தர் அதை மாற்றணும். நம்ம அதிக பேருக்கு கடன் கொடுக்குறவளா மாற்றணும். நம்ம பாடுகள் பிரச்சனைகள் எல்லாற்றையும் ஆண்டவரே அவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம அறியாமல் அவங்க செய்கிற பாவங்கள், ஏன்னா நம்ம கர்த்தர் சொல்லியிருக்காங்க எங்கே போனாலும் ஆசீர்வதிப்போம்னு. நம்ம அதுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு மீண்டும் மீண்டும் அந்த தவறு செஞ்சு கொண்டே தான் இருக்கோம். அந்த அவர் நம்ம சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் தாப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறியாமல் செய்த அந்த பாவங்களை மன்னிங்கப்பா. தேவனே, நாங்கள் எங்கள் குடும்ப சூழ்நிலையால் அங்கே கடனை வாங்கி கொண்டே இருக்கிறோமே. உம்முடைய வார்த்தை வசனத்தின்படி எங்களால் நடக்க முடியலை ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் அக்குர்மங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே. தேவனே, எல்லாம் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியம்படி வாழ தகப்பனே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்த நிறைவேற எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு சமத்தில் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரலோகபிதாவே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா. இந்த ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி இயேசப்பா. மாவட்டத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிற இயேசப்பா. மாவட்டத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக இயேசப்பா. கடன் வாங்கக்கூடாது இயேசப்பா. செய்கிற தொழில்களில் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. கடன் வாங்கக்கூடாது என்ற எண்ணத்தை கர்த்தர் தாமே உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஜனங்களை மக்கள் கீழ்ப்படிந்து
வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமென். மற்றபடி ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமாப்பா. தேவனுடைய அவர்களுடைய பாவங்களை ஒன்றை கர்த்தர் தாமே மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோப்பா. கடவுள் ஒரு தவறு என்று அவர்கள் மனதில் கர்த்தர் தாமே பேச முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமாப்பா. ஜனங்களை கர்த்தர் தாமே அப்படியே செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வதிக்கும் கரங்களே சிலுவையின் மேலே ஆசீர்வதிக்கும் கரங்களே சிலுவையின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. மார்க்கு 15:34 வியாதிகள் 5. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மேம் நம்ம வியாதியில் இருக்க அவருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம நல்லா சந்தோஷமாக சமாதானத்தில் அவர் சமூகத்தில் இருக்கணும். ஆனால் அவருக்கு நம்ம வியாதிப்பட்டிருந்தால் அவர் தான் துக்கம் அடைகிறாரு. என் பிள்ளை எப்படி இருக்காரு, ஒவ்வொரு நாளும் அவர் துக்கத்தோடு அவர் வசனம் கூட சொல்லுவது, அவர் காது குறுகி போகவும் இல்லை, அவர் செவி மந்தகமாகவும் இல்லைன்னு. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாக ஜெபிக்கிறதில்ல, அவர் நம்ம தேடாதது. இதனால நம்ம வியாதியில் ரொம்ப பெற்றிருக்கோம். நம்ம விசுவாசித்து அவரை நம்பி நம்ம ஜெபிச்சோம்னா விடுதலை நம்மளுக்கு தான் உண்டு. அவர் அன்றைக்கே வாக்குத்தத்தம் கொடுத்தார், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் உனக்கு தர வேண்டும். நம்ம விசுவாசத்தினால அவர் எப்போதும் இந்த நம்மளுக்கு வியாதியே இருக்காது. வியாதிக்காக நம்ம ஜெபணும். அன்பின் தாப்பனே அப்பா, எங்கள் திருச்சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான்ப்பா. எத்தனையோ பேர் வியாதியில் இருக்காங்க தகப்பனே. அப்பா, உங்களுடைய தழும்புள்ள கரங்களால் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தொட்டால் சுகம் உண்டாகும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்ல மேலே கரம் இறங்கட்டும். நீங்கள் அற்புதம் செய்த தகப்பனே. அப்பா, உம்முடைய வல்ல மேலே கரம் ஒவ்வொரு நாளும் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, மரித்தவரை உயிரை எழுப்பின தேவனே. அப்பா, எத்தனையோ வியாதிகளை உள்ளவர்கள் ஆண்டவரே. அப்பா, குஷ்டநோய்களை உண்டாக்குன ஆண்டவரே. எல்லாத்தையும் சுகம் உண்டாக்குன வல்லமை உண்டு ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவனே, நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. உன் தழும்புள்ள கரங்களால் நீங்கள் தொட்ட ஆண்டவரே, அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கும்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. முற்றிலும் ஆண்டவரே, நோய்கள் யாருக்கும் இல்லாதபடி தேவனால் ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் மாற்றுங்கப்பா. அப்படியே மாற்ற போகிற தயவுக்காக முடியும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பரலோகத்திலே மிதிக்கிறோம் யசோதரிக்கிறே சபா இந்த ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறே சபா. செங்கமட ராமநாம வியாதியஸ்தருக்கா ஜெபிக்கிறே சபா. வியாதியஸ்தரின் தேவனாமை தொட்டு சுகமாக்குங்க சபா. தேவனாமை சுகத்தை கட்டளையிடுங்க சபா. எல்லா சத்துரா நிற்கிறேன் அழிக்கப்படுவதாக சபா. மருத்துவமனையில் ஒவ்வொருத்தரும் தேவனாமை சுகத்தை கட்டளையிடுங்க சபா. எல்லா பிசாச நிற்கிறீங்க அழிக்கப்படுவதாக சபா. மழை ஆகாத காரியம் எதுவுமே இல்லை சபா. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு தேவனாமை சுகத்தை கட்டளையிடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை தேவனாமை செய்யுங்க சபா. சபா குடலுக்கு தேவனாமை பார்வை கொடுங்க ஆண்டவரே. முடவர்கள் நடக்க உதவி செய்தில்லைங்க. எல்லா கட்டிகளும் கரைய உதவி செய்தில்லைங்க சபா. நீங்க சிவங்க மட்டும் ராமன் வியாதிஸ்தர் இருக்கக்கூடாது சபா. அதிசயங்களை தேவன் நம்ம செய்ய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். மேசன் ஜலப்பிதாவே ஆமென். நீதிமொழிகள் 23, 29, 30. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. ஆமாம், அந்த மதுபான கடைகள். ஆனால் இப்போ மூடலை ஒழுங்காக ஃபுல்லாக, அதுலேயும் சில இடத்துல இருக்குங்கிறாங்க. கர்த்தர் ஃபுல்லாகவே மூடணும். மதுபான கடைகள், போதை பழக்கம், இந்த ஆன்ஸு, மற்ற எல்லா போதை பழக்களும் ஆண்டவர் மாற்றணும். முதலமைச்சர்
இதுக்குள்ள அதிகாரிகளை ஆண்டவர் சந்திக்கணும். இன்னும் ஆண்டவர் அவங்களுடைய உறுதியாக அதை முழுவடைய ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்யணும். இந்த மதுபான கடையில் குடிச்சிட்டு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்காங்க, எத்தனையோ உயிர்கள் இழந்து இருக்குது. ஆனால் அன்பு துன்புகள், எத்தனையோ சண்டைகள், ஆக்சிடெண்ட் ஆகிறது எல்லாம் இந்த மதுபானத்தினால தான். எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்குது, நரகத்துக்கு போய் கொண்டு இருக்குது. நம்ம அறிந்தும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலை. அதனால தான் அந்த கர்த்தர் நம்மளை கொண்டு ஆண்டவர் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மதுபான கடையில் முற்றிலும் போதை பழக்கங்கள் முற்றிலும் இல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம மீண்டும் அர்ப்பணிப்போம். அன்பின் தகப்பனே, அப்பா இந்த மதுபான கடையெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இது முற்றிலும் இல்லாத முறியடித்து போடுங்கப்பா. அப்பா எங்கள் தேசத்தில் மதுபானமே தேவையில்லைப்பா. ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா. இன்னும் நீங்கள் தலைவர்களிடம் பேசுங்க. போதை பழக்கங்க வேண்டாம் ஆண்டவரே. இன்னும் கூட ஆண்டவர் இன்னைக்கு பேப்பரை பார்த்தா கஞ்சாதுன்னு அங்கே நிறைய இடத்துல பிடிச்சிருக்காங்கப்பா. முற்றிலும் ஆண்டவரே முறியடித்து போடுங்க. உங்களுடைய வல்ல மேலே கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாடு தேசத்தை நல்ல ஒரு தேசமாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான தேசமாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியம்படி வாழ தேவனே நீங்கள் மாற்றுங்க. ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே தகப்பனே. மனமிறங்க இதை உரிய நீங்கள் முதலமைச்சரில் சந்திங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசினாக்கு நடக்கும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. நீங்கள் தேசத்தில் இந்த பாவங்கள் வேண்டாம் ஆண்டவரே. இந்த அக்கிரம செயல்கள் வேண்டாம் ஆண்டவரே. தயவா மறு விசை மனமிறங்கும் தகப்பனே. அப்பா எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறதுப்பா. எத்தனையோ குடும்பம் துக்கமடைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் ஆண்டவரே, மனைவிமார்கள் எத்தனையோ கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார்களே. அவங்க கண்ணீரை காண்கின்ற தேவன் நீ ஒருவரே. அவங்க கண்ணீருக்கு ஆண்டவரே நீ பதில் கொடுக்குற தேவனும்பா. அவங்க கண்ணீரை ஆண்டவர் கழிப்பா மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய வல்ல மேலே கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தராக நீ ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவங்களை தேற்றும் ஆண்டவரே. பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலை எங்க மாவட்டங்களுக்காக ஜெபிக்க கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். நீரே எங்க மாவட்டத்தில் மேல இறங்கி வாங்க ஆண்டவரே. போதை இல்லாத ஒரு மாவட்டங்களாய் தமிழகமாய் உருவாக மாற்றுங்கப்பா. இதுவரைக்கும் எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்க டாஸ்மார்க் கடைகளை மூடினதுக்காக நன்றி சொல்கிறோம். மீதமுள்ள கடைகள் மூட உதவி செய்யுங்க ஆண்டவரே. வல்லமை அப்பா எங்க மாவட்டங்களை இறங்குவதாக. பாவத்தினால இந்த அடிமைத்தனத்துல மாட்டி இருக்கிற எல்லா ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்களையும் தொடுமடியாய் ஜெபிக்கிறோம். அந்த போதைப் பொருள் அடிமைத்தனங்கள் மாறுவதாக ஆண்டவரே. தயாரிக்கிற ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்குள்ள வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. இந்த பாவத்தினால ஆண்டவரே எங்க தமிழகத்துல எங்க மாநிலங்கள்ல இந்த சாபங்கள் வேண்டாம் இயேசப்பா. நீரே மனமிறங்கி எங்க மாவட்டத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்ட ஆண்டவரே. போதை இல்லாத ஒரு மாவட்டங்களாய் உருவாக உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க சீக்கிரமா செய்ய போறதுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 127:3 குழந்தை இல்லாதவர்களுக்காக. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். கற்பத்தின் கனியை கர்த்தரால் உண்டாக்க முடியும். இது மனிதரால் அல்ல. அவரை தேடி அவரை நாடினா அவர் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுக்காக எத்தனையோ பேர் துக்கப்படுகிறாங்க. ஒருத்தர் பார்த்தா கூட மலடி என்று அவளை அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க துக்கத்தோடு அழுது கொண்டு போகிறார்கள். ஏன்னா அப்போது நாங்கள் அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டோமோ, அப்படி ஒரு அக்கிரமம் செய்துட்டோமோ, கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கலையே. இப்படி எத்தனையோ பேர் அப்பா துக்கத்தில் எத்தனையோ பேர் மரித்தும் போயிறாங்க. அப்பா அவங்க துக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும்பா. அப்பா கர்த்தரின் கனி ஆண்டவரே உம்மால் உண்டாகும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமலை இறங்கட்டும் அப்பா. அப்பா உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே உச்சாந்தாலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஒரு ரத்தம் ஊண்டவரே. ஒவ்வொரு தாய்மையிலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையில கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க துக்கம் அடைந்து கொண்டு இருக்காங்களே, அந்த துக்கத்தை மாற்றுற சந்தோஷம் உம்முடைய சமூகத்தில் அப்பா உண்டு. அப்பா நீங்கள் மாற்றுங்கப்பா. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுற தேவனி ஒருவரே. மனம் இறங்கும் தெய்வமே அப்பா இயேசுவே. மனம் இறங்கும் அப்பா. உம்முடைய வல்லமையில கரம் தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அவங்களை சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. அந்த சாமி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்தது மாதிரி அப்பா உமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைய உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க எத்தனை பேர் அப்போ ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்பா. அவங்க கர்த்தர் கனி ஆண்டவர் உம்மாளுக்கு உண்டாக்க நீ உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் உங்களுடைய கருத்தில் அப்பா வேண்டுகிறேன்ப்பா. அதுக்காக நீ ஜெபம் பண்ணுவோம்.
பரலோபிதாவே நேசிக்கிறோம் ஆண்டவரே ஆமென். குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆமாப்பா. கற்பத்திக்கணி கத்தரால் சகோதரம் ஆண்டவரே தென்னாமே குழந்தை பக்கத்து தந்தருடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மருத்துவரெல்லாம் முடியாத ஆண்டவரே சபா குளமர்த்தான் முடிய ஆண்டவரே ஆமாப்பா. கற்பத்திக்கணி தந்தரலங்க ஆண்டவரே சபா ஆமாப்பா. கற்பத்தை கட்டிச்சு எல்லா சாத்தானுகளும் அழிக்கப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தென்னான் கற்பத்தை தந்தரும் முடியாது ஆண்டவரே அப்புறம் குழந்தை ஆண்டவரே சப்பா தென்னாமே மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்க குழந்தை தந்தரலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா கற்பத்திக்கணி கட்டிச்சு எல்லா சாத்தானுகளும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே தென்னாமே ரெட்டிப்பா நன்மை தந்தரும் முடியாது நாங்கள் சபா குழந்தை வேகத்தை கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஆமென். சோதரம் அல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் யாக்கோபிடம் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இந்த நாளையும் தேவன் நம்மளிடத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன செஞ்சுருக்காரு? அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறாரு, அநேக வார்த்தைகளை நம்மளிடத்துல தந்திருக்காரு. அந்த வார்த்தைகள் என்னென்னா இந்த நாள் வரைக்கும் தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த நாள்லையும் தேவன் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமின் இடத்துல தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? ஆபிரகாமுக்குள்ள அவருடைய சந்ததி எல்லாம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு தேவன் ஆபிரகாம்கிட்ட என்ன செய்கிறாரு? ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. இது தேவன் ஆபிரகாம் அழைக்கும் போது 75வது வயதில் தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனால் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21:5 வாசிப்போம். அப்பொழுது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தார். அல்லேலூயா. அப்போ 75வது வயதில் தேவன் என்ன செய்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, நான் உன் சந்ததி என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஆனால் ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமோட வயசு எத்தனை அப்படின்னா 100வது வயசில் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. 75வது வயதில் சொன்ன வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேற்றப்படுது அப்படின்னா 100வது வயதில் என்ன செய்யுது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா மாறலை. ஆனால் வருடங்கள் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா மாறிச்சு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை என்ன செய்யலை அப்படின்னா ஆபிரகாம்
சொல்லி ஆபிரகாமோட வாழ்க்கையில் 75வது வயதில் தேவன் வாக்கு பண்ணுறாரு. ஆனால் 100வது வயசில் என்ன செய்கிறாரு? அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வருடங்கள் ஆகலாம், ஆனால் தேவன் தந்த வாக்கு தத்தம் என்ன செய்யாது? ஒருபோதும் மாறவே மாறாது. ஏன்னா தேவன் என்ன செய்வார்? சொன்னதை காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறத என்ன செஞ்சார்? நிரூபித்து ஆபிரகாமை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என்னாகவும் எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொன்ன சொல்ல எப்போதும் என்ன செய்வார்? நிறைவேற்றி நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மளிடத்துல 1000 வாக்குகளை சொல்லியிருப்பாங்க, ஆனாலும் எப்படி ஏமாற்றுவாங்கன்னே தெரியாது. ஆனாலும் சந்தர்ப்பம் பார்த்து என்ன செஞ்சுருவாங்க? அந்த வார்த்தைகளை என்ன செஞ்சுருவாங்க? ஏமாற்றி நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுருவாங்க? நாசமாக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை அழைக்கும் போது தேவன் என்ன வாக்கு தத்தங்களை சொன்னாரோ அது இறுதி வரைக்கும் நம்மளை என்ன செய்வார்? நடத்தி அந்த வாக்கு தத்தங்களை நம்மளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ வாக்கு தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனை நம்ம முழு மனதோடு நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியின் சந்ததிகள்லாம் உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. நம்பக்கூடிய அளவுக்கு ஏதுவான சூழ்நிலையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இல்லை, சாராளுடைய வாழ்க்கையிலையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்பிக்கை இல்லாத போதும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? முழு மனதோட தேவன் என்ன செஞ்சாங்க? விசுவாசிச்சாங்க. அவர் நம்மளிடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை என்ன செய்வார்? நிச்சயம் நிறைவேற்றுவார்னு சொன்னதை அவங்க 2 பேரும் கீழ்ப்படிந்து நடந்து உண்மையாக விசுவாசத்தினால தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிச்சு? தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. அதே போல் தேவன் நம்மளிடத்துல அநேக வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை என்ன செஞ்சிருப்பார்? சொல்லியிருப்பார். அந்த வாக்கு தத்தங்களை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கார். நம்ம ஆம் என்று அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபிட்ட தேவன் சொல்கிறாரு, நான் உங்கள் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு. அதே மாதிரி என்ன செய்கிறாரு? யாக்கோபிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவன் வேதத்தில் அநேகம் பேர்கிட்ட சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்காரு? உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரு? வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது அவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. என்னை பயப்படாதேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னார்னா அந்த வாக்குத்தத்தை என்ன செய்யும்? நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அவர் என்ன செய்வார்? சொன்ன சொல்லை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரதலும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ நம்மளுக்கு விரோதமான எழுதப்பட்ட எந்த விதமான மந்திரங்களும் செய்வினைகளும் என்ன செய்யாது? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. இதற்கு எல்லாம் காரணம் என்னன்னா, கர்த்தரை நம்ம முழு மனதோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை முழு மனதோடு நம்ம விசுவாசிக்கும் போது எல்லா விதமான வாக்கு தத்தங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய தேவன் நம்மளை அழைக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் வருடங்கள் ஆகலாம், காலங்கள் ஆகலாம், பல நாட்கள் ஆகலாம், இல்லை மாதங்கள் ஆகலாம். எத்தனை நாட்கள் ஆனாலும் அவர் நம்மளிடத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார்? நிச்சயமாக நிறைவேற்றியே முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்னது? அவர் சர்வ வல்லமை உள்ளவர்ங்கிற காரியத்தை நிரூபித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஒரு தேவன். அவர் ஆராதிக்கிற நம்மளே நிச்சயம் என்ன செய்வார்? ஆபிரகாமை போல நம்மளுடைய சந்ததியை நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் வேதத்தில் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏபத்தே இது வானத்தின் வாசல். இசையா, என்னுடைய வாழ்க்கையில நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படட்டும்பா. ஒரு வாக்குத்தத்தங்கள் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கக்கூடாது. நீர் தந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாம் நாம் இந்த ஜப குறிப்புகளுக்கு நேர கரங்களை நீட்டும். பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தெய்வ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான ஜபத்திற்கும் பதிலை தந்து நீ நடத்துவீராக. கற்பத்தின் கனி உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. திருமண தடைகள் மாறட்டும். படிப்பின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வீடுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூடி ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். உடைய மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன், எங்களை ஒருபோதும் ஆண்டவரே எங்களை விட்டு விலக மாட்டே. நீர் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நீர் நடத்த போகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவக்காரம் அவர்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்களை நடத்தி வந்த உங்களுடைய கிருபைக்காய் தயவிற்காய் நன்றி சொல். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே, ஆமென்.